நண்பர்களே எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான் நண்பர்களே. ஒயிட் ரைஸ். ஐயோ ஈ வைக்குது. அப்பா யாரோ மாதிரியே இருக்காங்க நண்பர்களே. ஆமா, அப்பா நான் வேற மாதிரி இருக்கேன். இன்னைக்கு பயம் பக்தியோட இருக்கேன். அதனால வெஜ்ஜு தான் நண்பர்களே. இன்னைக்கு பியூர் வெஜ். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு, குண்டுக்கலை வச்ச தட்டைப்பயிறு குழம்பு. எங்கள் அக்கா ராணி அக்கா தான் வச்சுருக்கேன். எங்கள் அக்கா ஒரு ராணி, நாகராணி எங்கள் அக்கா ஒரு. அநேகமாக எங்கள் அக்கா வச்ச குழம்பு தான் இருக்குது. குண்டுக்கலை சொல்லுது நண்பர்களே. நான் வச்சதுடா, திண்டு வர்ற குண்டு பையிலே திண்டுட்டு ருசியை சொல்கிறான்டுது. ஆனால் இப்போ சாயங்காலம் வந்தாத்தையும் தெரியும் யார் வச்சது குழம்புக்கு, அக்கா நாகராணியா இல்லை அது மாமியா குண்டுக்கலாவான்னு பார்த்துருவான். இது பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்னுடைய அருமை மனைவி பொண்டாட்டி வச்சது. என்னடி இது? பீக்கங்காய் பொரியல் நண்பர்களே. எனக்கு தெரியல, கண்ணாடி விட்டு கருப்பாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரசம். இதெல்லாம் அருமையான ரசம் நண்பர்களே. பருப்பு ரசம் நண்பர்களே. சூப்பர் ரசம் வச்சுருக்கா. அருமையான ஒரு ஒயிட் ரைஸ். ஓகே, போட்டு பொழப்ப நண்பர்களே. இனிமேல் அப்பா வந்து கூலிங் கிளாஸ் தான் போட்டுக்கிட்டு எப்பயுமே. நல்லா இருக்கா கூலிங் கிளாஸு? இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது நண்பர்களே. 1.5 கோடி ரூபா சொன்னாங்க இந்த வாட்ச். 1.5 கோடி. எங்கள் அண்ணன், எங்கள் செந்தில் அண்ணன் அமெரிக்கா இருக்கார், அவர் டெடிகேட் பண்ணது நண்பர்களே. சொல்லி விட கேட்டு பார்த்தாருன்னா விளக்க பார்த்து அடிப்பார். என்னடே புறாடுக்கிற அவளே 100 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி போடுவோம். ஓசி நண்பர்களே, ஓசி வாட்சி நண்பர்களே. இந்த கவரி நகைலாம் நடக்கடா எடுத்து களத்தில் விட்டு வீடியோ பண்ண நல்லா ஓட முடியாதம்மா. ஏண்டி இதனாடி இப்படி கட்டி ஐஸ் கட்டி மாதிரி கிடக்கு. பூ போல இருக்குது. அப்படித்தான் இறுகி போச்சு நம்மள சோறு. கொத்து போட்ட மாதிரி காலையில வச்சுட்டு போனோம். இட்லி மாதிரியே இருக்கு நண்பர்களே. அருமையான சோறு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்க அக்கா நாகராணி வச்ச குழம்பு டேஸ்ட் பண்ணி. இது யார் வச்சிருப்பாங்க இந்த குழம்பு? குண்டுக்கலா வச்சிருப்போம். ராணி வச்சிருப்பாங்க. நான் குண்டுக்கலா வச்சிருக்க நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நானும் எங்க அப்பா வச்சிருக்கேன். அப்ப நான் மட்டும்தான் ராணி அக்கா வச்சு வந்து வெள்ளக்க மாத்த கொண்டு அடிச்சிடும். யார் வச்சு கேட்டு நான் ராணி அத்தை சொல்லி. நானும் ராணி தான் சொல்லிருக்கேன். சி குண்டுக்கலா நான் ராணி அத்தை. நீப்பா? சரி ரைட், பாத்துக்கிறோம் யாருன்னு பார்ப்போம். நீ யாரு செலக்ட் பண்ணிருக்க? நான் வந்து ராணி குண்டுக்கலா ராணி குண்டுக்கலா. ஆஹா, ஒன்லி ஒன். டேஸ்ட் பார்த்து சொல்றேன். சரி விடு, எனக்கு வந்து குண்டுக்கலா தான் நம்பிக்கை இருக்கு. சரி அம்மா, நீயே குண்டுக்கலா, நீயே நான் ராணி அத்தை. ரைட்டு, பார்த்துக்குறோம். நம்மளே இந்த தட்டைப்பயிறு குழம்பு சுவை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. யார் குழம்பு ஊற்றி கொடுத்தது? பாட்டி. குண்டுக்கலாவா? என் குழம்பு நிறைய ஊற்றி கொடுத்த என்ன குறைஞ்சிருமாவா? அது இந்த கிண்ணத்துக்கு மேலே வராது உலக இருக்கிறது சின்ன கிண்ணா. குண்டுக்கலாங்க வரட்டு வச்சுக்கணும். அப்போ டீ போட்டு கொடுக்கணும். உப்பை போட்டு குறி, உப்பை போட்டு ஃபுல்லாக உப்பு போட்டு துப்புணும். அதோட கிளவி குண்டுக்கலாம். அடுத்து டீ கேட்கவே கேட்காது. ஓகே நம்மளே, இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். நண்பர்களே, உங்க பேச்ச மாத்துறாங்க நண்பர்களே. உங்களோட அபத்தா சொன்னாங்க நண்பர்களே. இப்ப நாணயத்தை சொல்றாங்க நண்பர்களே. என்ன கிழமை போ டேஸ்டா இருக்கு பார்த்துட்டு ராணியை காய்ச்ச குழம்பு நினைக்க. காயத்து வச்சுக்கணுமா? காயத்திருக்கா வெளியில போயிருக்காங்க. காயத்திருக்கா வெளியில போயிருக்காங்க. வச்சுட்டு போயிரு, குழம்பு வச்சுட்டு போகலாம். நேத்தே போயிட்டாங்க. அப்படி சமை போல என் தங்கச்சி காயத்ரி. சமையல்னாலும் சமையல் அப்படி சமையல். நேத்தே போயிட்டாங்க காயத்ரி அக்கா. எங்க? உங்க ஊருக்கு. ஒரு மாசம் கழிச்சு தான் வருவாங்கப்பா. இப்பதான் போயிருக்கோம். இந்த இப்பதான் வச்சுட்டு போற குழம்பு. எப்போ உண்மையிலே எங்க அக்கா ராணி கிடைச்ச அருமையான ஒரு மருமக. சூப்பரா குழம்பு போல என் தங்கச்சி. அன்னைக்கு சிக்கன் குழம்பு கொடுத்தது யாரும் நைட்டு ரசம் சிக்கன் குழம்பு வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என் தங்க காயத்ரி அப்போ நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன சிக்கன் அது? பெப்பர் சிக்கனு ரசமா அப்படி வச்சுடா. என்னை பார்த்தா ஆத்தா
இப்ப அம்மா வச்சது ரசம் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு. சிக்கன் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வேணும்ல பாவம் 1.5 கிலோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு காயத்ரி. அப்ப அம்மா வச்சது வேல்ட் அப்படியே அந்த ரசம் இந்த பீக்கங்காய் கூட்டு எல்லாத்தையும் உள்ள இருக்கும். ஏமா சாப்பிடக்கூடாது பிக்கிங்க போ. என்ன தங்கச்சி வச்ச மாதிரி இருக்குமா? ஆனால் மாறி போய் சொல்லியா ஏன்னா அக்கா வைக்கிறது எப்போயுமே நல்லா இல்லை. நானும் ஆனால் என் தங்கச்சியில் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த லூசு பையன் எப்போ பார்த்தாலும் என்ன அவன் இப்படி வைக்கிற அக்காச்சி நல்லாவே இல்லை. யாரு மாறி அம்மா வச்சதா? இனிமேல் பொய் 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 பொய்யா சொல்லுவேன். சத்தியமாக சொன்னேன். பொய்யா சொல்லுற? இல்லைம்மா சேர்மம்மா இல்லம்மா நீ கொடுக்கலாமா மாரி மாமாவுக்கு இனிமேல் எதுவும் கொடுக்கலாமா? அவங்ககிட்ட வேணா கேட்டு பாருமா நீ. அப்பா இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டேன். அப்படி புறாடு ஏண்டி ஓன்ட்டே எனக்கு சொல்லையா? அக்காக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயம். அன்னைக்கு சுமாரா இருந்துச்சு சொல்லுவேன். பிரியாணிலாம் கேவலமாக சொல்ல மாட்டேன். அப்பெல்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படிமா வீடியோவில் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சங்கடம் பண்ணாம மாட்டேன். அப்பா தண்ணி போடுவா. சரமே தண்ணி போடுடா அப்பாங்க. இன்னும் மறுபடியும் உடம்பு சொல்லுவாங்க. ரொம்ப கழுவிட்டு போடுவா. யாருக்கு இந்த கண்ணாடி? எனக்கா? சூப்பரா மதமா. என் மனவானில் சிறகை விரிக்கும் மன்ன பறவைகளே. குண்டுக்கடை வருதா? கண்ணாடிக்கு பாட்டு கொடுத்து ரசம் எப்படின்னு பார்ப்போம். இந்த மூக்கையும் புடிச்சுக்கிறோம் ரைட்டா. சுமாரா அது சாப்பிட்டுட்டு ரசத்தை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும். சுமார் மாறி சொல்ல சுமார் ரொம்ப ஒஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமாம் அக்கா பிடிக்குது வர வர அதான் வேலை ஆகுமா. தேங்க்யூ. தூங்கு போ. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி ஸ்டோர் மச்சகளம் மதுரை 14. ஸ்ரீலட்சுமி சூப்பராக கூட்டு போடாங்க. ரசம் ரசம் நல்லாவே. இந்த ரசத்தை முதல்ல சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுதான் நம்ம சோறு வேணுமாப்பா? டேஸ்ட். இந்தப்பா ரொம்ப நிறைய வேணாம்டா. போட்டேப்பா. அம்மா ரொம்ப நிறைய போட்டுதேம்மா. இப்போ அம்மா வச்சது சாப்பிடலையா? ஏன்? என்னது அது என்னது? ரசம். ஓகே நண்பர்களே, ஓகே இந்த நண்பர்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்ற வீடியோஸ் நீங்கள் வந்து வீடியோ அப்பா நான் சொன்னாதான்ப்பா லைக் பண்ணுவாங்க. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஷேர் ஹெல்மெட் பண்ணுங்க. போட்டு இல்ல ஹெல்மெட் போட்டு ஸ்மட்டு நடக்கணும். சு, 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 சு.